ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஃபேஸ் வாஷ் பேஸ் இல்லைன்னா சோப் வச்சு எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் கோட் மில்க் சோப் வச்சு தான் இந்த பேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் DIY தான். இது பிஸ்னஸ்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் ஓன் யூஸ்க்கு ஃபேஸ் வாஷ் பண்ணணுன்னா இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி நான் கோட் மில்க் பேஸ் வச்சு தான் இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்காம இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்திருக்கேன். இது கூட இன்றைக்கி நான் கோட் மில்க் சோப் பேஸ் வச்சு தான் இந்த ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். இதை நான் ஒரு 30 கிராம் அளவுக்கு இந்த கோட் மில்க் பேஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் கோட் மில்க் பேஸ் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கிளிசரின் பேஸ் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோட் மில்க் தான் எடுத்திருக்கேன். ப்ளைனாக தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக இந்த பாத்திரத்தில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் இது மெல்ட் ஆகும். நீங்கள் இந்த சோப் பேஸ் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் பியா சோப்பு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த சோப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட ஒரு 70 ml அளவுக்கு நான் DM வாட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த DM வாட்டர் ப்ளைனாக தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இதுவே உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதோட ஹெர்பல்ஸோ எதையோ நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் கூட இந்த சோப் பேஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த பேஸஸ்லாம் இந்த தண்ணி கூட நல்லா கரையிற அளவுக்கு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஃபோம் வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால அதை அப்படியே விட்டுருங்க. அது நல்லா மெல்ட் ஆன பின்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சோப் பேஸ் கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இந்த வாட்டர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாயில் பண்ணி இல்லைன்னா பாயில் பண்ணி எடுத்து அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது சாஃப்ரான் ஃபேஸ் வாஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த தண்ணியில் சாஃப்ரானை ஒரு ஊற போட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீம் ஃபேஸ் வாஷாக இருந்துச்சுன்னா வேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இல்லை நீம் பவுடர் இருந்துச்சுன்னா கூட இது கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட் DIY தான். இந்த பிஸ்னஸ்க்கெலாம் இல்லவே இல்லை. நம்மளோட ஓன் யூஸ்க்கு ட்ரை பண்ணிக்கலாம். சோப் பேஸ் நல்லா மெல்ட் ஆன பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் நல்லாவே எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போது இதை அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1 ஹவருக்கு விட்டுறலாம். அதுக்கு நல்லா ட்ரை ஆன பின்னாடி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. இந்த 1 ஹவரில் நம்ம மெல்ட் பண்ணது பாருங்கள் இப்படி திரும்பவும் கெட்டி ஆயிடுச்சு. இப்போது இது என்ன பண்ணணும்னா ஸ்பூன் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. பிளெண்டரில் போட்டிங்கன்னா ரொம்ப ஃபோம் வந்துடும். ஸோ அதனால நம்ம ஸ்பூன்லேயே இந்த மாதிரி நல்லா அதை பீட் பண்ணி அது லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் பீட் பண்ணவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஃபோர்க் இருந்துச்சுன்னா கூட அதில் கூட நீங்கள் பீட் பண்ணுங்கள். நல்லா இந்த கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணி அதை லிக்விட் ஒரு லோஷன் கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. விடாமல் இதை நீங்கள் ஸ்பூனில் வச்சு பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு இந்த சோப் சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் வேணால் பாயில் பண்ணும் போதே தண்ணி ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு 10 ml அளவுக்கு கேப் ஆட் பண்ணுறேன். CABB இது ஃபோமிங் பூஸ்டர். நம்ம சோப் ஆட் பண்ணியிருக்கோம், பட் ஃபோம் அதிகமாக வரலைன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக அதை ஆட் பண்ணுறோம். அடுத்து உங்களுக்கு என்ன விருப்பமான எசென்ஷியல் ஆயில்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் லேவெண்டர் ஆயில் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆட் பண்ணுற எசென்ஷியல் ஆயில்ஸ் ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக இருக்கணும். நல்ல எசென்ஷியலாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். நான் எசன்ஸ் ஆஃப் அரோமா அப்படின்ற பேஜ்லேருந்து தான் இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அவங்க ஒரிஜினல் மட்டும்தான் செல் பண்ணுறாங்க. நிறையா பேஜஸில் விலை கம்மியாக இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா டைல்யூட் ஆனதாக இருக்கும். அதில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸுமே வராது. நீங்கள் ஒரிஜினலாக போட்டிங்கன்னா மட்டும்தான் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம சோப் வெறுமனே ஆட் பண்ணியிருக்கிறனால ஸ்கின்னை ட்ரை ஆக்கலாம். ஸோ அதனால கிளிசரின் ஒரு 5 ml ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஹனி ஒரு
1 ஸ்பூன் இல்லைனா 1/2 ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஸ்கின்னை வந்துட்டு நேச்சுரலாகவே ஒரு மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். அதுக்காக ஹனியும் ஆட் பண்ணிக்கிறேன். சேம் ப்ரொசீஜரில் உங்களுக்கு என்ன ஃபேஸ் வாஷ் பண்ணணுமோ அதை வந்து அந்த டிஎம் வாட்டரில் வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு என்ன எசென்ஷியல்ஸ் ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்துட்டு நம்மளோட டிஐஒய் ஃபேஸ் வாஷ். இது சும்மா நம்மளோட பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் பிஸ்னஸ்க்குலாம் இதை ட்ரை பண்ணாதீங்க. நமக்கு எங்கேயாச்சும் வெளியே போகணும், சோப் எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வாட்டர் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எவ்வளோ ஃபோம் வருதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாகவே எடுத்து நல்லா ட்ரை பண்ணி பார்த்தேன் நான். நல்லாவே ஃபோம் வந்துச்சு. ஏன்னா நம்ம இதில் கேப் ஆட் பண்ணியிருக்கிறனால ஃபோம் வந்துட்டு நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். சோப் பேஸ் வந்துட்டு கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். நார்மலாக வந்துட்டு சோப் பேஸில் வந்துட்டு அதிகம் ஃபோம் வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கனால ஃபோம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். நம்ம அதுக்காக தான் இதில் வந்துட்டு ஃபோமிங் பூஸ்டர் கேப் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் ஃபோம் நல்லாவே வரும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளோட கோட் மில்க் ஃபேஸ் வாஷ் ரெடி. தேங்க்யூ.